I welcome you to this channel Syntax. Spoken English videos, English grammar explanation videos எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண நிறைய வார்த்தைகள் தெரியணும். நிறைய வார்த்தைகள் வச்சு தான் இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். தமிழில் இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு வராது, ஏன்னா அது தாய்மொழி. டிக்ஷனரி பொதுவாக நம்ம யூஸ் பண்ணுறது, வார்த்தைகளுடைய மீனிங் பார்க்குறதுக்கு பொதுவாக நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி மீனிங் பார்க்குறப்பவே அதோட யூசேஜ், அப்புறம் அதோட வேரியஸ் ஃபார்ம்ஸ், வெவ்வேறு வடிவங்களையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வேர்ப் பார்க்குறீங்க, அந்த வேர்போட பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அதோட மீனிங் மட்டும் நாட் எனஃப். ஸோ அதோட மீனிங், யூசேஜ், வேரியஸ் ஃபார்ம்ஸையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி டிக்ஷனரி ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரி, கேம்பிரிட்ஜ் இங்கிலீஷ் டிக்ஷனரி, இது எல்லாமே ஸ்டாண்டர்டான இங்கிலீஷ் டிக்ஷனரிஸ். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு வேர்டோட மீனிங், யூசேஜ் அண்ட் வேரியஸ் ஃபார்ம்ஸ் தெரிஞ்சுக்கலாம். தசாரஸ் அப்படின்னு இருக்கு, அதுவும் ஒரு டிக்ஷனரி மாதிரி தான். அதில் ஒரே மீனிங்கில் இருக்கிற வேறு வேறு வார்த்தைகள், ஸோ ஒரே மீனிங்கில் இருக்கும், ஒரே மீனிங்கில் இருக்கிற வேறு வேறு வார்த்தைகள் லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க தெசாரஸில். இதுவும் ஆன்லைனில் இருக்குது, புக்காகவும் செப்பரேட்டாக இருக்குது. டிக்ஷனரி அண்டு தெசாரஸ் இந்த ரெண்டு தான் மெயின் வார்த்தைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ரொம்ப ஈஸியான வேர்ப் எடுத்துக்கிட்டேன், ரைட். ரைட் அப்படின்னு சொல்லணும், ரைட்னு சொல்லக்கூடாது. டபிள்யூ வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது, ரைட். ஃபார் எக்ஸாம்பிள், டிக்ஷனரியில் இந்த வேர்ப் ரைட் அப்படிங்கிற வேர்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க, அதாவது மீனிங் கொடுத்துருப்பாங்க, அதனுடைய அர்த்தம். எழுது, எழுதுதல் அப்படின்னு மீனிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மட்டும் நாட் எனஃப் அப்படின்னு சொன்னேன். அதனுடைய வேரியஸ் ஃபார்ம்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட் அப்படின்னா எழுது. இப்போ அந்த சென்டென்ஸில் ஃப்ரேம் பண்ணி அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க டிக்ஷனரியில். தே ரைட், யூ ரைட், ஐ ரைட். இந்த வேர்பை எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், அதாவது ப்ளூரல் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் சேர்க்கக்கூடாது. அதனால் தே ரைட், யூ ரைட், ஐ ரைட். ஐ மட்டும் எக்ஸம்ஷன், அதாவது ஒருமை சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலோடு சேர்ந்துக்கிறோம். வி, யூ, தே இந்த வார்த்தைகளோடு சேர்ந்துக்கிறோம். இப்போ அடுத்த வேர்டு பாருங்கள், ரைட்ஸ். வேர்போட எஸ் ஆட் ஆயிருக்கு. ஹீ, ஷீ, இட் சிங்குலர், அதாவது ஒருமை வந்தால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதுகிறப்ப வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். ஹீ ரைட்ஸ், ஷீ ரைட்ஸ், இட் ரைட்ஸ். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் ரைட்ஸ், எ மேன் ரைட்ஸ். மேன், ஸ்டூடெண்ட் இதெல்லாமே ஒருமை, அதனால் வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வேர்டு ரைட்டிங், ஐஎன்ஜி ஆட் ஆயிருக்கு. ஐஎன்ஜி அப்படின்னாலே கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டிங் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, தே ஆர் ரைட்டிங். இந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. ஹீ இஸ் ரைட்டிங், ஷீ இஸ் ரைட்டிங். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சிங்குலர் ப்ளூரல் வர்றப்ப ஆர் இஸ் யூஸ் பண்ணுவோம். இப்படி டிக்ஷனரியில் பார்க்குறப்ப ஒவ்வொரு வேர்டுக்கும் அது வேர்பாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சென்டென்ஸில் ஃப்ரேம் பண்ணி மெமரைஸ் பண்ணணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே ரைட்டிங் அந்த வேர்பு ஜெரண்டா எப்படி யூஸ் பண்ணுறோம். ரைட்டிங் நோட்ஸ் இஸ் இம்பார்ட்டண்ட், ரைட்டிங் எ பெர்மிஷன் நோட் இஸ் மஸ்ட். இந்த சென்டென்சஸில் ரைட்டிங் அப்படிங்கிற வேர்டு கண்டினியூஸ் டென்ஸ் இல்லை, ஜெரண்ட். இந்த ஜெரண்ட் ஃபார்ம் பற்றி ஆல்ரெடி வீடியோ இருக்குது. அதாவது செய்கிற வேலைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லணும் அப்படின்னா ஜெரண்ட் ஃபார்மில் எழுதணும். ரைட் அப்படிங்கிற வேர்போட அடுத்த ஃபார்ம் ரிட்டன். ரிட்டன் அப்படின்னாலே பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ரைட், ரோட், ரிட்டன். அதுக்கு பக்கத்தில் கமா போட்டு ரோட், WROTE ப்ராக்கெட்டில் வெறும் பி, சிங்கிள் பி மட்டும் போட்டிருப்பாங்க, அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். டிக்ஷனரியில் நீங்கள் பார்க்குறப்பவே தெரியும், ரைட் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க, இல்லைனா ப்ரெஸ், PRES அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தெரிஞ்சுட்டு இதை சென்டென்ஸில் ஃப்ரேம் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த வேர்டு மனப்பாடமாகும். அந்த ரைட் அப்படிங்கிற வேர்பு அகெயின் ரிட்டன் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டில் டபுள் பி இருக்கும், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரிட்டன். இதை பற்றியும் ஒரு தனி வீடியோ இந்த சேனலில் இருக்குது. ஸோ லிங்க் கிளிக் பண்ணி அந்த வீடியோ பாருங்கள். இந்த லிங்க்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் மனப்பாடமாகும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் ஃபார்ம்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், பாசிவ் சென்டென்சஸில் யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி பர்ஃபெக்ட் டென்சஸில் யூஸ் பண்ணுவோம். இங்கே நான்
ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எடுத்திருக்கேன். ஐ ஹாவ் ரிட்டன், ஷீ ஹாஸ் ரிட்டன். இந்த சென்டென்சஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ரிட்டன் அப்படிங்கிற அந்த வேர்ப் வேறு மாதிரி யூஸ் ஆகுது பாருங்கள் இந்த சென்டென்சஸில். ஐ ஹாவ் நோட்டட் த ரிட்டர்ன் லெட்டர்ஸ். இப்போ நவுன் ஃபார்ம் ரைட் அப்படிங்கிற வேர்போட நவுன் ஃபார்ம் ரைட்டர், எழுத்தாளர் அப்படின்னு அர்த்தம். ஹீ இஸ் எ ரைட்டர், ஹிஸ் டாட்டர் இஸ் எ ரைட்டர். அவருடைய மகள் ஒரு எழுத்தாளர். ரைட்டர் இஆர் ஆட் பண்ணோன்னே அந்த நவுன் ஃபார்ம் வந்துடுது எழுத்தாளர் அப்படிங்கிற மீனிங்கில். அட்ஜெக்டிவ்ஸ், அட்வர்ப்ஸ் இதோட மீனிங்கும் பார்த்து வச்சுக்கணும், சென்டென்ஸில் ஃப்ரேம் பண்ணணும். எழுதப்பட்ட எழுத்துக்கள் ஐ ஹாவ் நோட்டட் த ரிட்டர்ன் லெட்டர்ஸ். த ரிட்டர்ன் ரூல்ஸ் ஷுட் பி ஃபாலோட். எழுதப்பட்ட விதிகளை ஃபாலோ பண்ணணும். ரோட் இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். தே ரோட், ஹீ ரோட், ஐ ரோட். ஸோ இந்த ரைட் அப்படிங்கிற வேர்போட வேரியஸ் ஃபார்ம்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே மாதிரி தான் எல்லா வேர்ப்ஸ்க்கும் படிக்கணும். வேர்போட எஸ் ஆட் பண்ணக்கூடாது. அடுத்ததில் பாருங்கள் ஈட்ஸ், வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு. ஷீ ஈட்ஸ், எ சைல்டு ஈட்ஸ், இட் ஈட்ஸ். ஸோ சிங்குலர். ரொம்பவே ஈஸியான ஒரு வேர்பு ஈட், சாப்பிட்றது. ஸோ இது நீங்கள் டிக்ஷனரியில் பாருங்கள். டிக்ஷனரியில் பார்த்து அதனுடைய வேரியஸ் ஃபார்ம்ஸை எழுதி அந்த வேர்ட்ஸை சென்டென்சஸில் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ரொம்பவே தெரிஞ்ச ஈட் அப்படிங்கிற வேர்போட வேரியஸ் ஃபார்ம்ஸ். ஈட், வி ஈட், தே ஈட். ஸோ ப்ளூரல் வந்திருக்கிறதுனால சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஈட்டபிள் அட்ஜெக்டிவ், அதாவது சாப்பிடக்கூடிய, உண்ணக்கூடிய. இட் இஸ் ஈட்டபிள், தே ஆர் நாட் ஈட்டபிள்ஸ். இதை சாப்பிட முடியாது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் முக்கியமான ரூல். அடுத்து ஏட், ஈட் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் ஏட். வி ஏட் எஸ்டர்டே, தே ஏட், ஐ ஏட். ஈட்டன், ஈட் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஈட், ஏட், ஈட்டன். டிக்ஷனரியில் நல்லா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் பர்ஃபெக்ட் டென்சஸில் யூஸ் ஆகும். இங்கே நான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இந்த சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். ஐ ஹாவ் ஈட்டன் ஃப்ரூட்ஸ். நிறைய வார்த்தைகள் நீங்கள் டிக்ஷனரிலையும் தெசாரஸ்லையும் பார்த்து தெரிஞ்சு அதை சென்டென்சஸில் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸோ இது ஒரு நல்ல மெத்தட். ஈட்டிங், ஐஎன்ஜி ஆட் ஆயிருக்கு. ஸோ கண்டினியூஸ் டென்ஸ். வி ஆர் ஈட்டிங், ஹீ இஸ் ஈட்டிங், ஐ ஆம் ஈட்டிங். அதே மாதிரி அன்ஈட்டன். இப்போ இந்த ஒரு வார்த்தையை வச்சு எத்தனை வார்த்தைகள் தெரியுது பாருங்கள். அன்ஈட்டன் இதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம் பேசுகிறப்ப, எழுதுகிறப்ப. த ஃபுட் சர்வ்டு இஸ் அன்ஈட்டன். பரிமாறப்பட்ட உணவு சாப்பிடப்படாமல் இருக்கிறது. த ஃபுட் சர்வ்டு இஸ் அன்ஈட்டன். அடுத்து ஈட்டிங் அப்படிங்கிற அந்த வேர்ட் இங்கே நான் ஜெரண்டா யூஸ் பண்ணியிருக்கேன். ஈட்டிங் மோர் ஃபுட் இஸ் நாட் குட், ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் இஸ் குட் ஃபார் ஹெல்த். ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்பை வச்சு டெய்லி இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி ஒரு வேர்ப் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு புது டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.